வணக்கம். பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இப்போ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம அதுல இருக்கிற ஜட்ஜஸ் குரூப்பான ராஜு, ஆரி அண்ட் ஓவியா பத்தி பேசலாம். ராஜு அண்ட் ஆரி அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சீசன்ஸ்ல டைட்டில் வின்னர்ஸ். ஓவியா டைட்டில் வின்னர் இல்லைன்னா கூட அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆகிற சான்சஸ் அவங்களுக்கு நிறையவே இருந்தது. அதையும் தாண்டி பிக் பாஸை தமிழ் மக்கள்கிட்ட ஒரு எமோஷனல் கனெக்டா கொண்டு போய் சேர்த்ததுல ஓவியாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. நம்ம நிறைய சீசன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு சில கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் அக்ராஸ் த சீசன்ஸ் நிறைய ரெஃபரன்சஸ்ல வருவாங்க. இவன் பண்றதை பார்த்தா ஆரி ப்ரோ மாதிரி ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ராஜுன்னு நினைப்பா இது ஓவியா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் இந்த 3 கான்டெஸ்டன்ஸ் மேலேயே வந்திருக்கு. ரொம்ப தனிப்பட்ட பர்சனாலிட்டி கொண்ட இந்த 3 ஜட்ஜஸ், வெவ்வேறு பர்சனாலிட்டி கொண்ட இந்த 3 ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு பேனல்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ எந்த மாதிரியான ஒரு ஒரு அனாலிசிஸ் அண்ட் எவாலுவேஷன் கண்டஸ்டன்ஸ் மேல வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவுமே ஒவ்வொரு சீசன்ல வேற வேறையா இருந்திருக்கு. ஸோ இவங்க எப்பயுமே 3 பேரும் சேர்ந்து, அதாவது மனமொத்து ஒரு கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ரகலை வருமா அப்படின்னு பார்க்க நானுமே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன். பார்ப்போம்.